உறவுகளுக்கு வணக்கம். நான் காரைக்குடியிலேருந்து பேசுறேன். நேற்று பரப்புரை முடிச்சுட்டு, இன்னைக்கு பரப்புரைக்கு தயாரா இருந்தோம். காலையிலேருந்து அதிகாலையிலேருந்து மழை பெஞ்சுகிட்டு இருக்கு. 5:30லேருந்து மழை மணி இப்ப 7:30க்கு மேல ஆயிடுச்சு. இன்னும் மழை விட்ட பாடில்ல. கனமழை தொடர்ந்து இடி மின்னலோட கனத்த மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. பாப்போம் பகல்ல ஓரளவுக்கு வெப்பம் இல்லாம இருக்கும். பகல் பொழுதுல போய் பரப்புரை பண்ணலாம்னு இருக்கோம். இங்க காரைக்குடியில் நான் நேற்று பரப்புரையில போனப்ப நாங்க பார்த்த விஷயம், எல்லா வீடுகளையும் கரும்பு விவசாய சின்னத்துல போட்டியிட வேட்பாளர் தனது கரும்பு விவசாய சின்னத்துக்கு வாக்கு கேட்டு சுந்தரிக்கை கொடுத்திருக்காரு. இது விஷயமா நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் ஒரு காணொலி போட்டிருந்தேன். கண்டிப்பா அந்த அத்வாலி குரூப் கரும்பு விவசாய சின்னத்தை கேட்டு வாங்குறாங்க போதே ஏதோ ஒரு திட்டம் சூழ்ச்சி பண்ண போறாங்க அப்படின்னு இப்ப பார்த்தா போட்டிருக்காங்க. இதை விசாரிச்சதுல என்ன தெரியுதுன்னா, அந்த கரும்பு விவசாய சின்னத்துல போட்டியிட வேட்பாளர் யாருன்னு விசாரிச்சா, காங்கிரஸ் சார்பா போட்டியிட வேட்பாளர் மாங்குடி பழைய சிட்டிங் எம்எல்ஏ அவரோட வலதுகை அவரு சும்மா பினாமியா டம்மியா நிப்பாட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிய வருது. இதுல என்ன வேடிக்கை பாத்தீங்கன்னா, இவர் காங்கிரஸ், இவர் நிப்பாட்டிருக்க கட்சி பாஜகவோட கூட்டணி கட்சி. எல்லாம் பாத்தீங்கன்னா சீமான எதிர்க்கணும் போது காங்கிரஸ் பிஜேபி எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க. இதுக்குதான் சொல்றது சீமான் சொல்ற மாதிரி பாஜகவும் காங்கிரஸ் வேற இல்ல. இது காங்கிரஸ்ங்கிறது கதர் போட்ட பாஜகங்கிறது காவி கட்டின காங்கிரஸ், அவ்வளவுதான் ரெண்டுக்கு வித்தியாசம். இந்த சூழ்ச்சியை முறியடிச்சு சீமான் மாபெரும் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத களத்தில் நிரூபிப்போம்.